வணக்கம் நேயர்களே, இன்று என் வாக்கு என் உரிமை என்ற ஒரு நேர்காணல் காண இருக்கிறோம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருவண்ணாதபுரம் எஸ் ராமகிருஷ்ணர். இவர் ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர். எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்திலிருந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். தற்போது இந்த நேர்காணலில் இவர் பொருளாதாரம், தேசிய பாதுகாப்பு மற்றும் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை பற்றி பேச இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எனது பெயர் திருவண்ணாதபுரம் எஸ் ராமகிருஷ்ணன். நான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்திலிருந்து பப்ளிக் பாலிசி துறையில் டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்கிறேன். கடந்த 5 வருடங்களாக மோடி அரசின் பல்வேறு செயல்பாடுகளை, பொருளாதார மற்றும் வேறு செயல்பாடுகளை எல்லாம் கூர்ந்து கவனித்து அது குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறேன். இந்த மோடி அரசாங்கம் கடந்த 5 வருடங்களில் என்னென்ன செய்திருக்கிறது என்பதை தகுந்த புள்ளிவிவரங்களுடன் உங்களுக்கு தர முடியும் என நினைக்கிறேன். ஜிஎஸ்டி எதற்காக கொண்டு வரப்பட்டது? அதோட நோக்கம் என்ன? ஜிஎஸ்டிங்கிறது ஏதோ திடீர்னு ஒரு நாளைக்கு கொண்டு வந்துட்டு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, இந்த ஜிஎஸ்டிங்கிறது எப்போ ஆரம்பிச்சதுன்னா 2001 வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் அதனுடைய கருத்துரு நம்ம தமிழில் சொல்கிறோம். அதாவது கான்செப்ட் ஜிஎஸ்டிங்கிற ஒரு சமாச்சாரத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணது 2001 வாஜ்பாய் ஆட்சியில். ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது. எப்படி கொண்டு வருது, என்ன மாதிரியான வரி விகிதங்களை விதிக்கிறது, மாநில அரசினுடைய பங்கு என்ன, மத்திய அரசினுடைய பங்கு என்ன, இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, இதை பற்றியெல்லாம் நிறைய ரிசர்ச், நிறைய ரிப்போர்ட்ஸு எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்தது. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துலையும் அது நடந்தது. ஒரு ஸ்டேஜில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சூழல் வந்தது. ஏன்னா 2001 ஆரம்பித்தாச்சு. இது நாட்டுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டின் வந்தது. அப்படி வந்தபோது தான் மோடி அரசாங்கம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிது. ஸோ இதுக்கு பின்னாடி 15 வருஷம் உழைப்பு இருக்குது. ஜிஎஸ்டியை பற்றி பண்ணின ஆராய்ச்சிகள், அதுக்காக தயார் பண்ண ரிப்போர்ட்டு, அதுக்காக பண்ணின முயற்சிகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஏதோ திடீர்னு ஒரு நாளைக்கு கொண்டு வந்ததில்லை. ஏதோ ஒரு முன்யோஜனை இல்லாமல் கொண்டு வந்த விஷயம் இல்லை. 15 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதில் எந்த அளவுக்கு அதில் உழைப்பு போட்டிருக்காங்கன்னா அதை வச்சு ஒரு 100 PhD பண்ணலாம். அந்த அளவுக்கு உழைப்பு வந்து இந்தியாவினுடைய பொருளாதார நிபுணர்கள், டாக்ஸ் நிபுணர்கள், அப்புறம் எல்லாரும் அதுக்கு பங்களிச்சிருக்காங்க. சார், நாட்டில் நிறைய வரிகள் இருக்கும்போது ஜிஎஸ்டின்ற புது வரி எதுக்கு சார்? முதல் விஷயம், ஜிஎஸ்டி என்பது புது வரி கிடையாது. பல வரிகளின் தொகுப்பு தான் ஜிஎஸ்டி. இன்னும் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் 2 முக்கியமான வரிகளை வந்து அரசாங்கம் நீக்கிவிட்டு அதுக்கு பதிலாக தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கு. ஒன்று வந்து எக்ஸைஸ் டேக்ஸ், கலால் வரி என்று தமிழில் சொல்கிறோம். இன்னொன்று சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், விற்பனை வரின்னு சொல்கிறோம். இல்லாட்டி சில இடங்களில் வேல்யூ ஆடட் டேக்ஸ், விஏடின்னு சொல்லுவோம். இந்த 2 டேக்ஸு ப்ளஸ் வேறு டேக்ஸஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் சப்ஸ்யூம் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தை சொல்லுவோம். அதாவது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த ஒரு டேக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸு. ஸோ இது கொண்டு வந்த பிறகு வேறு டேக்ஸஸுக்கு இங்கே ரோல் இப்போதைக்கு கிடையாது. ஸோ மக்கள் நினைக்கிற மாதிரி ஒரு புது வரி கிடையாது, ஏற்கனவே இருந்த வரி தான். செயல்பாட்டுக்கு உகந்த மாதிரி ஒரே ஒரு வரியாக கொண்டு வந்திருக்காங்க. சார், ஒரு முக்கியமான கேள்வி, ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி வரிகள்லாம் நம்ம செலுத்திட்டு இருந்தோம்? இப்போது அது வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி வரிகள்லாம் குறைக்கப்பட்டிருக்கு? ஜிஎஸ்டி வந்த பிறகு பல பொருட்களுக்கு வரியினுடைய அளவு குறைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு உணவுப் பொருட்கள் எல்லாத்துக்குமே வரி வந்து 0. எந்த உணவுப் பொருளும் பிராண்டட் ஐட்டமாக இருந்தால் தான் வரி போடுவாங்களே தவிர, நீங்கள் போய்ட்டு அரிசி, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் நீங்கள் வாங்குகிற பட்சத்தில், சாதாரணமாக வாங்குகிற பட்சத்தில் காய்கறிகள், பழங்கள் எதுக்குமே வரி கிடையாது. ஏதோ வரி போட்டாங்க நம்ம சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தமே கிடையாது. எதுக்குமே வரி கிடையாது. ரெண்டாவது, ஒன்லி சின் குட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குட்ஸுக்கும், ரொம்ப லக்ஸுரி குட்ஸுங்கிற குட்ஸுக்கு தான் வந்து 28% போடுறாங்க. மற்றபடி பெரும்பாலான சாதாரண பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் விலை வந்து 5 அல்லது 12% தான் வரி போடுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, முன்னாடியெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்து 12% போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் 5% குறைச்சாச்சு. தொடர்ந்து ஜிஎஸ்டி கவுன்சில் விவாதித்து, ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் மாநிலங்களும் இடம்பெற்றிருக்கிறது, மத்திய அரசும் இடம்பெற்றிருக்கிறது. இன்ஃபேக்ட் மாநிலங்களுக்கு தான் அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க. 3/2 பங்கு பிரதிநிதித்துவம் மாநிலத்துக்கு, 3/1 பங்கு பிரதிநிதித்துவம் தான் மத்திய அரசுக்கு. ஆக மாநில அரசினுடைய கோரிக்கைகளை முழுவதும் புரிந்து கொண்டு ஜிஎஸ்டி கவுன்சில் செயல்படுகிறது. அப்படி செயல்படுவதன் காரணமாக தான் தொடர்ந்து கோரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும்னுட்டு அதை வந்து அரசாங்கம், ஜிஎஸ்டி கவுன்சில் தொடர்ந்து பரிசீலனை செய்து குறைத்து வருகிறது. நீங்கள் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு டே அனௌன்ஸ் பண்ணதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வரிகள் குறைச்சாச்சு. ஜிஎஸ்டி வரி முடிவுகளில் மாநில அரசுக்கு பங்கு இல்லையா?
ஜிஎஸ்டி கவுன்சிலில் மாநில அரசுக்கு பெரிய லெவலில் பங்கு இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸோட கண்ட்ரிபியூஷன், ஜிஎஸ்டி மாநிலத்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரோட கண்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது. அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய வாதங்கள் எல்லாத்தையும் ஜிஎஸ்டி கவுன்சில் பரிசீலித்து மாநில கோரிக்கைகள் எல்லாத்தையும் வந்து பெரிய லெவலில் சாதகமாக பரிசீலிக்கிறது. பிகாஸ் அதில் 3/2 பங்கு இவங்களுடைய பிரதிநிதித்துவம் தான். மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஜிஎஸ்டி சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்ற முடியாது என்பதை மத்திய அரசு முழுமையாக உணர்ந்திருக்கு. அண்டு ஏன்னா மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து தான் இந்த வரியை வசூலிக்குது. அதன் பிறகு ஒரே சோர்ஸில் வசூலிக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த பணத்தை வந்து 45% வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுத்துரும். ஸோ மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரே ஒரு இடத்துல வசூல் பண்ணி இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. சார், அடுத்த ஒரு கேள்வி ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். என்னென்னா, ஏன் ஜிஎஸ்டியில் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வரப்படவில்லை? மாநில அரசுகள் அதுக்கு ஒப்புதல் தரலை. ஏன்னா மாநில அரசுகளுக்கு மிகப்பெரிய வருமானம் என்பது இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மேலே போடுற சேல்ஸ் டேக்ஸ், விற்பனை வரி. அந்த விற்பனை வரியை வந்து அவங்க தியாகம் பண்ண தயாராக இருந்தால் தான், ஓரளவுக்காக தியாகம் பண்ண தயாராக இருந்தால் தான் இது வந்து சரி பண்ண முடியும். இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை கொண்டு வரதை பற்றி யோசிக்க முடியும். மத்திய அரசு தன்னுடைய பங்கை வந்து தியாகம் செய்ய தயாராக இருக்கிறது. ஆனால் மாநில அரசுகள், எந்த மாநில அரசானாலும் சரி, அது தியாகம் செய்ய தயாராக இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு மாநில அரசுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான வருவாய் என்பதே பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் இந்த மது விற்பனை மூலமாக நடக்கிற வருவாய். இதுதான் இவங்களுக்கு பெரிய வருவாய். இதை வந்து அவங்க வந்து விடுறதுக்கு தயாராக இல்லை. அதனால தான் இது இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் மாநில அரசுகள் இதற்கு ஒத்துழைக்கும் என்று நம்பலாம். அப்படி நம்பும்போது ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாநில அரசினுடைய கையில் இருக்குது, மத்திய அரசினுடைய கையில் இல்லை. எந்த அரசு வந்தாலும் சரி, மாநில அரசினுடைய கையில் தான் அது இருக்குது. சார், இந்த ஜிஎஸ்டி வரினால் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட பெரிய பலம் என்ன? இந்த கேள்வியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பலன் இருக்குது. ஏன்னா பொருளாதாரம் வந்து முறைப்படுத்தப்பட்ட பொருளாதாரமாக ஆகிறது. முறைப்படுத்த பொருளாதாரம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிறு தொழில் நடத்துபவர், ஒரு வணிகம் செய்பவர், இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? கந்து வட்டிக்கிட்ட பணம் வாங்குவார். அவருக்கு ஏதாவது ஒரு அவசர தேவை ஏற்படுது, எனக்கு என்னுடைய தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ணணும், 1 லட்ச ரூபா ஒன்றுனா கந்து வட்டிக்கிட்ட வாங்குவார். இவன் நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் வியாபாரம் பண்ணக்கூடிய, காய்கறி தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்கள்ட்ட கூட பார்த்தீங்கன்னா, போயிட்டு 5000 ரூபாய்க்கு கந்து வட்டியில் பணம் வாங்கிட்டு அதை வச்சு தான் வந்து அவங்க வந்து அன்றைக்கி போயிட்டு மார்க்கெட்டில் இருந்து சாமான் வாங்கிட்டு வந்து தள்ளுவண்டியில் வச்சு விற்பாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் கந்து வட்டினுடைய லெவல் என்னன்னு தெரியும். 10 வட்டினா 120%. அந்த ரேட்டில் வரி கொடுத்து அந்த ரேட்டில் வந்து வட்டி கட்டி அவங்க இது வரைக்கும் தங்களுடைய உழைப்பில் கிடைத்த பணத்தை வந்து, உழைப்பில் கிடைத்த வருமானத்தில் கணிசமான பகுதியை கந்து வட்டிக்காரர்களே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சரியான கணக்கு வழக்குகள் வைத்து கொண்டிருந்தால் அவர்கள் மிக எளிதாக வங்கியை அணுகி முத்ரா லோன் மாதிரி லோன்களை வாங்க முடியும். ஒன்றும் இல்லை, 50,000 ரூபா வாங்கிக்கலாம், 30,000 ரூபா வாங்கிக்கலாம், 1 லட்ச ரூபா வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வங்கிக்கு அப்ரோச் பண்ணும்போதே கணக்கு வழக்கு கேட்பாங்க. நீங்கள் ஒழுங்காக கணக்கு வழக்கு வச்சுருக்கீங்களா, அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாயாவது வருஷத்துக்கு வரி கட்டுறீங்களா, அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் ஒரு மாதத்துக்கு 50,000 சம்பாதிப்பேன், 70,000 சம்பாதிப்பேன், நான் 500 ரூபா கூட வரி கட்ட மாட்டேன் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு நம்ம ஒரு அப்ரோச் இருந்ததுன்னா, நம்ம என்ன அவங்க கந்து வட்டிக்காரர்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட பணத்தை இழக்க வேண்டியிருக்கும். ஒரு சிறு வரி கட்டுவதன் மூலம், அரசை கட்டுவதன் மூலம் நம்ம வரி கட்டும் ஒரு பிரிவினருக்குள்ளே வரலாம். அதன் மூலம் பேங்க்கில் போயிட்டு ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். பேங்க் நமக்கு ஃபேவரபுளாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட கணக்கு வழக்கெல்லாம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு குறைந்த வட்டியில் உங்களுக்கு கடன் கிடைக்கும். இந்த வசதி வரி ஏய்ப்பு செய்பவர்களுக்கு கிடையாது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு வருங்காலத்தில் ஜிஎஸ்டினால் என்ன பயன்கள்லாம் கிடைக்கும்? ஜிஎஸ்டினால் எதிர்காலத்தில் என்ன பலன் ஏற்படும்னா, ஒரே நாடு ஒரே வரி ஒரே சாலை. ஏன்னா சாலை வழியாக இங்கேருந்து டெல்லியிலேருந்து சென்னைக்கு மாருதி கார் வருதுன்னா எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் வரலாம். நாசிக்கிலேருந்து சென்னைக்கு வெங்காயம் வருதுன்னா எந்த வித தங்கு தடையும் இல்லாமல் வரலாம். தமிழ்நாட்டிலேருந்து மல்கோவா மாம்பழம் மும்பைக்கு போகுதுன்னா தங்கு தடை இல்லாமல் போகலாம். ஸோ இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால முதல்ல விவசாய பொருட்களை தொலைதூரத்துக்கு ஈஸியாக எடுத்து செல்ல முடியும். இப்போ விவசாய பொருட்கள் எடுத்து செல்றதுல என்ன பிரச்சனைனா, ஸ்டேட் பார்டரில் போய் மாட்டிக்கிட்டு, முன்னாடியெல்லாம் ஸ்டேட் பார்டரில் போய் மாட்டிக்கிட்டால் அதுக்குள்ளே போய் சேர்றதுக்குள்ளே பொருள் அழுகியே போகும், உணவுப் பொருட்கள். இப்போ அப்படி இல்லை. நீங்கள் 500 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு சர்வசாதாரணம் போடலாம், 1500 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் எடுத்துக்கொண்டு செல்லலாம். எங்கே விலை நல்ல விலை கிடைக்குதோ அங்கே கொண்டு விற்கலாம். ஸோ அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது. நான் தமிழ்நாட்டில் நிறைய இளநீர் விளையுது, வேறு ஒரு நாட்டில் இளநீர் இல்லைன்னா நம்ம வாட்டருக்கு எடுத்துகிட்டு போய் விற்கலாம். அந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி தொழில்துறை சேவைத்துறையிலையும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து செலவுகள் வந்து கணிசமாக குறையும். இதன் மூலம் என்ன நடக்கும்னா, எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில்
இன்ஃப்ளேஷன் அல்லது பணவீக்கம் அல்லது விலைவாசி ஏற்றம் என்பது ரொம்ப கட்டுக்குள்ளே இருக்கும். 2%, 3% அவ்வளோதான். 4% போனால் பெரிய விஷயம், அதுவே பெரிய பொருளாக விலைவாசி ஏற்றமாக இருக்கும். ஸோ விலைவாசி ஏற்றம் 2 அல்லது 3%க்குள்ளே இருந்ததுன்னா உங்களுடைய வருமானம் உயர்வு என்பது ஒரு 7%, 8% இருந்தாலும் ஓகே தான். விலைவாசி உயர்வு அதிகமாக இருந்து அதுக்கேற்ற அளவுக்கு வருமான உயர்வும் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு லாபமும் கிடையாது. ஸோ 2%, 3% விலைவாசி உயர்வு, 7% வருமான உயர்வுனா என்ன, உங்களுக்கு பேலன்ஸ்டு 5% கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய பெனிஃபிட். விலைவாசி உயர்வு கட்டுக்குள்ளே இருக்கும். சார், இப்போ ஜிஎஸ்டி வரிக்கும் விவசாயிகளோட வருமான உயர்வுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்போ விவசாயிகளுடைய வருமான உயர்வுக்கு மிகப்பெரிய தடங்களாக இருப்பதே அவர்கள் தங்களுடைய பொருட்களை வெகு தொலைவு தூரத்துக்கு எங்கே விலை கிடைக்குதோ அங்கே கொண்டு போய் விற்க முடியலைங்கிறது தான் இவங்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனை. ஜிஎஸ்டி வந்த பிறகு அவர்களால் தங்களுடைய விளைபொருட்களை தூர தேசத்திற்கு மிக விரைவாக எடுத்து சென்று விற்க முடியும். நம்ம ஊரில் ஒரு இப்போது பொள்ளாச்சியில் இளநீரை வந்து 20 ரூபாய்க்கு மேலே 15 ரூபாய்க்கு மேலே விற்க முடியாது. அதே பொள்ளாச்சி இளநீரை நீங்கள் பெங்களூர் கொண்டு வந்து விற்றீங்கன்னா 40 ரூபாய்க்கு விற்க முடியும். அதுதான், ஏன்னா பொள்ளாச்சியில் இளநீர் என்பது மிக சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னோ. ஸோ அங்கே விற்க முடியாது, பெங்களூருக்கு வந்தீங்கன்னா விற்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் வந்து சீக்கிரமாக கொண்டு வந்து வைக்க முடியும். நுங்கு எடுத்துங்க, நுங்கு எங்கேயோ சேலத்தில் வெட்டுறாங்க, தருமபுரியில் வெட்டுறாங்க, எல்லா இடத்துலையும் வெட்டுறாங்க. ஆனால் அதுக்கு விலை எங்கே கிடைக்கும்னா நகர்ப்புற பகுதிகளில் தான் கிடைக்கும். பெங்களூரில் கிடைக்கும், சென்னையில் கிடைக்கும் ஏன்னோ. ஸோ நகர்ப்புற பகுதிகளுக்கு எடுத்து சென்று விற்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த ஜிஎஸ்டி தங்குதடையற்ற போக்குவரத்து பெரிய லெவலில் உதவியாக இருக்கும். அதன் மூலமாக விவசாயிகளுடைய வருமானம் அதிகரிக்கும். சார், ரொம்ப அழகாக இந்த நாட்டில் எப்படி முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்றத ரொம்ப அழகாக விவரிச்சிங்க. ஸோ அதற்காக எங்கள் சைட்லேருந்து ஒரு பெரிய நன்றி. நன்றி, வணக்கம்.